இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான வீட் அல்வா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை, 2 கப் சுகர், கொஞ்சம் கேஷ்யூ, நெய், ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் கோதுமையை கொட்டிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி கேஷ்யூ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் சீனி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு சீனியை 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் தான் அல்வாக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேஷ்யூவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கரண்டியை வச்சு, அடி பிடிக்காமல். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.